ஜோதிமணி வசனியர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது சனி மகா பிரதோஷம். இந்த சனி மகா பிரதோஷத்தில் விரதங்கள் இருந்து எப்படி சிவபெருமானை வழிபடுவது, சிவபெருமானுக்கு என்ன செய்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும், எந்தெந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக சிவனுக்காக விரதம் இருக்கணும் இந்த முறை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது 28/12/2024 தான் சனிக்கிழமை அன்னைக்குன்னா சனி பிரதோஷம் வருது. சரிங்களா? இந்த சனி பிரதோஷம் வருடத்துக்கு 2 முறை, ஒரு முறை இப்படி தான் வரும். 2 முறை கண்டிப்பாக வரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளை கண்டிப்பாக நம்ம தவற விடக்கூடாது இல்லையா? கண்டிப்பாக சிவபெருமானிடத்தில் சென்று அந்த அபிஷேகத்தையாவது பார்த்து வழிபட வேண்டும். சரி, அன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா வரக்கூடியது சனிக்கிழமை, சனி மகா பிரதோஷம். எல்லாத்துலேயுமே சனி சனி இருக்கு இல்லையா? ஏன்னா இப்போ சனினால் தானே நம்ம ரொம்ப சஞ்சலப்படுத்துகிறோம். நீங்கள் பார்த்தா கூட ஐயோ 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி, இப்படியெல்லாம் ஒவ்வொரு சனி காலங்கள்லையும் நம்ம படக்கூடிய அவஸ்தைகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த சனி மகா பிரதோஷத்தை வழிபட்டு வருவதால் இது போல காலகட்டங்கள் வரும்போது நமக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது சொல்லப்படுது. சரி, என்ன செய்யணும்? நம்ம சனிக்கிழமை காலையில் 5 மணிக்குள்ளே எழுந்திரிச்சிடணும். சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நெத்தி நிறைய திருநீர் அணிஞ்சு சிவபெருமான ஓ நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லி வீட்டில் விளக்கு ஏற்றி சிவனுடைய உருவப்படம் இருந்தாலும் சரி, இல்லை சிவனை ஜோதி ரூபமாக ஏற்றி வழிபட்டாலும் சரி, சிவநாமத்தையே அன்று முழுவதும் சொல்ல வேண்டும். சரி, எப்பொழுது எந்த நேரத்தில் சிவபெருமானை வழிபட வேண்டும் அப்படின்னு அப்படின்னா மாலை 4:30 6 மணி வரைக்கும் பிரதோஷ காலம் அப்படின்னு ஒரு காலம் உண்டு. இது தினகாலம், தின பிரதோஷ காலம் தான். இதுல பிரதோஷம், தேய்பிரை பிரதோஷம், வளர்பிறை பிரதோஷம், இதுல மகா சனி பிரதோஷம், சனி மகா பிரதோஷமும் உள்ள வரும். அப்படிதான் இந்த முறை சனி மகா பிரதோஷம் வந்திருக்கு. இந்த சனி மகா பிரதோஷத்துல நம்ம விரதங்கள் இருந்து வழிபடக்கூடிய நேரம் மாலை 4:30 நீ 4 மணி எடுத்துக்கலாம். எல்லா கோயிலும் முன்னாடியே திறந்துடுவாங்க. 4:30 6 மணி வரைக்கும் தான் பிரதோஷ காலம் இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் உங்களுடைய ஊருக்கு அருகாமையில் சிவாலயங்கள் இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஆலயத்தில் வேண்டுமானாலும் கண்டிப்பாக சிவன் சன்னதியாவது இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட இடமாக இருந்தாலும் சரி, நம்ம சிவாலயத்துக்கு தான் போகணும்னு அவசியம் கிடையாது. சிவபெருமான் எங்கு வேண்டுமானாலும் இருப்பார், எந்த இடத்துல வேண்டுமானாலும் நமக்கு அருள் பாலிப்பார். அதனால சிவன் ஆலயம் இருந்தால் நீங்க போகலாம். இல்லை சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அம்மன் ஆலயம் இருக்கும், அங்கு சிவனுடைய சன்னதி இருக்கும். அப்படி இருந்தாலும் நீங்க அந்த ஆலயத்திற்கு சென்று அந்த நேரத்தை, நீங்கள் அபிஷேக நேரத்தை முன்கூட்டி அங்கே உள்ள அர்ச்சகர்கிட்ட, நீங்கள் பூசாரிகிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான அபிஷேக பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். சரி, காலையில் நம்ம 5 மணிக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சு குளிச்சாச்சு, பட்டை அடிச்சாச்சு, விளக்கு ஏற்றி சிவநாமத்தை சொல்லியாச்சு. அன்று காலையில் நம்ம உணவு எடுத்துக்கிறலாமா அப்படின்னா அரிசி உணவு இல்லாமல் இருப்பது உத்தமம். அரிசி உணவு இல்லாமல் நம்ம கோதுமை சப்பாத்தி சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா 6 மணி விரதம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். காலையில் நீங்கள் 6 மணிக்கு ஆரம்பித்து மாலை 6 மணி பிரதோஷ காலங்கள் வரைக்கும் நீங்கள் விரதங்கள் கடைபிடிச்சாலே போதுமான விஷயம்தான். அதன் பிறகு இரவு நேரங்களில் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அப்போ முழுமையாக உங்கள் உடல் சக்தியை பொறுத்து நீங்கள் விரதம் இருக்க முடிஞ்சு அப்படின்னா முழுமையான விரதங்கள் இருக்கலாம். இல்லை அப்படின்னா அரிசி இல்லாத உணவுகள் நீங்கள் எடுத்துக்கிறலாம். பழங்கள் எவ்வளோனாலும் நீங்கள் எடுத்துக்கிறலாம், பால் குடிச்சுக்கிறலாம், கோதுமை தோசை, கோதுமை சப்பாத்தி, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம். ரவை சேமியா கூட நீங்கள் எடுத்துக்கிறலாம். விரதங்கள் ஏன் கடைபிடிக்கணும்னா அதிகமாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடல் ஒரு மந்த நிலை உருவாகும். சிவநாமத்திலிருந்து நம்மளை அப்படி வெளியில் கொண்டு போயிடும். அதனால அந்த சிவபெருமானை மனதெல்லாம் நிறைத்து அப்பனை மனசுல வச்சு ஓம் நம சிவாய, இல்லை சிவாய நமக்கு, அந்த சிவ பஞ்சாட்சர மந்திரத்தை சொன்னாலே போதும். அதை விட மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் எதுவுமே இல்லை. பஞ்சாட்சர மந்திரத்தை சொன்னாலே நமக்கு மிகப்பெரிய ஒரு பலம், சக்தி கிடைச்சிரும் இல்லையா? அப்போ நம்ம அபிஷேகத்திற்கு கண்டிப்பாக பால் வாங்கி கொடுப்பது ரொம்ப விசேஷம். இளநீர் வாங்கி கொடுக்கலாம். தயிர் சாதம்ங்க, நீங்கள் அங்கே சில கோவில்களில் மடப்பள்ளி இருக்கும், அங்கேயே நீங்கள் கொடுத்து தயிர் சாதம் செய்ய சொல்லலாம். சில இடங்களில் நம்ம செஞ்சு விரதம் இருந்து நம்ம செஞ்சு கொண்டு போகிறதையும் நிவேதானம் பண்ணுவாங்க. அப்படி உங்கள் கோவிலில் வழக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுபோல் தயிர் சாதங்கள் விரதம் இருந்து அந்த தயிர் சாதம் செய்யும்போது நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும்.
அவன் நாமத்தை சொல்லிக்கொண்டே நீங்க தயிர் சாதம் பண்ணுங்க, அவ்வளவு அமிர்தமா இருக்கும். என்ன நீங்க உங்களுடைய வீட்டில் நீங்க சமையல் செய்யும் போது கூட இந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே, இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீங்க சமைச்சு பாருங்க. ஏன்னா அதிகமா சமைக்கிறது பெண்கள் தான். இந்த பெண்கள் சமைக்கும் போது நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக்கொண்டு சமைத்தால் உங்கள் கணவர் உங்களுக்கு சரிபாதி ஆகிவிடுவார். சிவனும் சக்தியும் எப்படி சரிபாதியா இருக்காங்க, அதுபோல உங்களுக்கு உங்கள் கணவர் அன்பை அள்ளி கொடுப்பார். சிறு பிரச்சனைகள்லாம் வீட்டில் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி கால பிரதோஷங்கள்ல வழிபட்டு இது மாதிரி சமைக்கும் போது நீங்க நமச்சிவாய் எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த மந்திரத்தை சமைக்கும் போது பசங்களும் நம்ம மேல பாசமா இருப்பாங்க. குடும்பமே யாரெல்லாம் உணவு எடுத்துக் கொள்கிறார்கள் அவர்களும் உண்மையான பாசத்தோடு இருப்பார்கள். ஏன்னா இந்த நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு. சரி, வில்வத்தால் அர்ச்சனை செய்து கொள்ளலாம், ரொம்ப விசேஷம். நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை இல்லை அருகம்புல் சாற்றி வழிபடலாம். கண்டிப்பாக சிவன் இருந்தால் அங்கே அம்பாள் இருக்கும் இல்லையா, அம்பாளுக்கு வாசனையான மலர்கள் சாற்றி வழிபடலாம். சிவபெருமானுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பொருள் விசேஷமாக உங்களுக்கு பலன் தரும். நான் சொன்னேன், பால் கொடுக்கலாம், இளநீர் கொடுக்கலாம், பன்னீர் கொடுக்கலாம், திருநீர் கொடுக்கலாம், பஞ்சாமிர்தம் கொடுக்கலாம், கரும்பு சாறு கொடுக்கலாம். புஷ்ப வகையில நீங்க வாசனையான புஷ்பங்கள் சிவபெருமானுக்கு சாற்றலாம். வில்வம் ரொம்ப விசேஷம். ரொம்ப குறைஞ்ச விலையில கிடைக்கிறது வில்வம் தான். அதிசக்தியான பொருளுக்கு விலை இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நீங்க என்னதான் குழம்பு சாப்பாடு வச்சாலும் கருவேப்பிலை இல்லாம சில குழம்பு வைக்கவே முடியாது. ஏன், அந்த கருவேப்பிலைக்கு அவ்வளவு விலை இல்லையே. நம்ம எல்லா பொருளும் அந்த விலை அதிகமா இருக்கும். ஆனா அந்த கடைசியா போடுற அந்த கருவேப்பிலையுடைய தன்மைக்கு விலை கம்மி. ஏன்னா எது அதிக சக்தி இருக்கோ அதோடைய விலை கம்மியாத்தான் இருக்கும். அது எல்லா இடங்கள்லையும் தாராளமாக கிடைக்கும். ஆனா இந்த வில்வம் எல்லா இடங்கள்லையும் தாராளமா கிடைக்காது. இந்த வில்வ இலையால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வதால் உங்களுடைய இந்த பிறவி வினை தீர்ந்துவிடும். உங்களுடைய கர்ம வினை நீங்கிவிடும். உங்க வாழ்க்கையில நீங்க எதை நினைச்சு பயணம் போகிறீர்களோ அந்த பயணம் வெற்றி பயணமாக மாறும். சரிங்களா? அப்போ இந்த சனி மகா பிரதோஷத்தை நம்ம தவற விடலாமா? விரதங்கள் இருந்து நம்ம சிவபெருமான் நம்ம அப்பனை வழிபடக்கூடிய இந்த நாள்ல நமக்கு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். சரி, யார் முக்கியமா கண்டிப்பா தவறாம வழிபடணும் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஏன்னா சனி ஒரு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சனி தான் அதிக ராசிகளை பிடிப்பார். ஏன்னா ஈஸ்வரம் பட்டம் வாங்கினவர் சனி பகவான், அதான் சனீஸ்வரர் அப்படின்னு நம்ம அவரை சொல்றோம். ஈஸ்வரனுக்கு அப்புறம் சனீஸ்வரன் ஏன் அப்புறம் சொல்றோம்? அவர் ஈஸ்வர பட்டம் பெற்றவர். அப்படிப்பட்ட அந்த சனி பகவான் 6 ராசிகளை பிடிப்பார். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப கோச்சாரத்துல கடக ராசிக்கு அஷ்டம சனி காலம் போகுது. அப்ப கடகராசி அன்பர்கள் கண்டிப்பாக விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவதால் இந்த அஷ்டம சனி காலத்தில் இருக்கக்கூடிய தாக்கங்கள், அதாவது உங்களுக்கு சஞ்சலங்கள் நீங்கும். இப்போ சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ கண்டகத்தில் சனி போயிட்டு இருக்கார். மார்ச் 29க்கு மேலே அஷ்டமத்தில் சனி பகவான் வரப்போறார். அப்போ நீங்கள் எல்லாம் என்ன, இந்த சனி மகா பிரதோஷத்தை தவறாமல் வழிபட வேண்டும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு மார்ச் 29 உங்களுக்கு கண்டக சனி வரப்போகிறது. அப்போ நீங்களும் விரதம் இருந்து வழிபட்டு கொள்வதால் நன்மைகள் உண்டு. இப்போ விருச்சக ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி காலம் மார்ச் 29ஓட முடியுது. அதனால் நீங்களும் வழிபட்டு கொள்வதால் உங்களுக்கு நற்பலன் உண்டு. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி காலம் மார்ச் 29 2025 ஆரம்பிக்க போறதுனால நீங்களும் இந்த விரதங்களை முன்கூட்டியே கடைபிடித்து கொண்டால் உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய சிறு சிறு கஷ்டங்களும் வராமல் போய்விடும். மகர ராசி அன்பர்களுக்கு 7 சனி முழுமையாக முடிய போது மார்ச் 29 2025. நீங்களும் இந்த விரதத்தை கடைபிடித்து வழிபடுவதால் சகல நன்மைகளும் உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு ஜென்மச்சனி காலம் விலகி 7ல் கடைசியாக விரயச்சனி என்று சொல்லக்கூடிய 2 ஆண்டு சனிகாலம் இருக்குது இல்லையா? அப்போ நீங்களும் இந்த சிவபெருமான் வழிபாடை விரதம் இருந்து வழிபட்டால் உங்களுக்கு சகல நன்மைகளும் உண்டாகும். மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 7 சனி அப்படி விலகி ஜென்மச்சனியாக சனி பகவான் உங்க ராசியில் உட்கார்றார். நீங்க முக்கியமாக விரதம் இருந்து சிவபெருமானுக்கு அபிஷேகத்தை எடுத்து செய்யலாம். மேசராசி அன்பர்களுக்கு மார்ச் 29 2025
சனி 7.5 சனி காலம் வருவதாலும் நீங்களும் வழிபட்டுக் கொள்வது ரொம்ப விசேஷம். விரதங்கள் இருந்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். சரிங்களா? இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்க உங்களுடைய உறவினர்கள் இந்த ராசியில யாராவது இருந்தாங்கன்னா முக்கியமா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அப்படியே லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க புதுசா பார்க்குறவங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய முக்கியமான ஒரு நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். நன்றி, வணக்கம்.